அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் அஸ்வினி முதல் ஹஸ்த நட்சத்திரம் வரைக்குண்டான பலன்கள் போட்டிருக்கிறேன். ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வ மரியாதை தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். சரிங்க, இன்றைக்கி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய அம்மா எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இவங்க குடும்பத்தில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்க அல்லது கட்டட வேலைகள், கான்ட்ராக்ட் வேலைகள், சிவில் வேலைகள் உள்ளவங்க இருப்பாங்க. மூணாவது பாயிண்ட்டு, இவங்க முதல்ல எந்த ஒரு விஷயத்துலையும் கோபம் ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஆள் தானே, நம்மளுக்கு வேண்டியவங்க தானே அப்படின்ட்டு ஒரு பாசத்தில் சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நிறைவேற்றுவாங்க, உதவிக்கரம் நீட்டுவாங்க. இவங்களுக்கு ஏறு நெத்தி அல்லது தலைமுடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, இளநரை பிரச்சனை, சின்ன வயசுலேயே நிறை விழுந்துடுறது, அதேமாதிரி தலைமுடி வழுக்க சொட்டையாகிறது, இளம் வயதிலேயே சொட்டையாகிறது ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். அல்லது தலையில் அதிகமான பேன் பொடுகுனால அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அல்லது தலைமுடியில் இந்த இந்த புழு வெட்டுமாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதே மாதிரி இவங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களுக்காக எவ்வளவு செஞ்சாலும் சரி அதுக்கு பதில் இவங்க நல்ல பேர் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அதாவது கூட பிறந்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நிறைய செய்வாங்க, செஞ்சுட்டு நல்ல பேர் எடுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கெட்ட பேர் எடுத்துருவாங்க. ஆமாம் நீ என்னத்தை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இவங்க என்ன தான் நல்லா செஞ்சால் கூட பிறந்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அடிக்கடி கண்ணை உருட்டுறது, நாக்கை கடிக்கிறது இருக்கும். கோவம் வந்துச்சுன்னா அடிக்கடி கண்ணை உருட்டுவாங்க, நாக்கை திருத்துவாங்க. இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே மற்றவங்க பயப்படுவாங்க. ஏதாவது நினச்சி அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு வீண் பயம், வீண் மனக்குழப்பம் அடிக்கடி இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களை சுற்றிலும் எப்போதுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சிக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தனக்குத்தானே ஒரு எல்லைகளை வகுத்துக்கிடுவாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுத்து இருந்து தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ தான் நினச்சதை அடைஞ்சிருவாங்க. அதாவது புலி பதுங்கி இருந்து பாய்வது போல் இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுத்து இருந்து தன்னுடைய சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து மரங்கள் அடர்த்தியான பகுதிகளில் சொத்து அமையும். அதாவது இவங்களுக்கு இடமோ வீடோ அமைஞ்சதுன்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வீடோ இடமோ அமையும். நல்ல ஆளுமை தன்மை மிக்க நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஷம் அதிகமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்கள்ட்ட ரோஷம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான கலராக இருக்கும். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டகரமான நம்பர் 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.